ஒரு கடல் குதிரைக்கு ஒரு குட்டி பறக்குது, கரெக்டா? அந்த குட்டி அடுத்து என்ன பண்ணும்? அவ்வளோ குட்டி பிறந்தாலும் 1-2% தான் தப்பி பொழைக்கும். மிச்சது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது ஏன் ப்ரோ? எனர்ஜி இல்லாமலா இல்ல எதனால அழிஞ்சு போகுது? இப்போ மொத்தமா கடல் குதிரையில நம்ம 46 வகைன்னு பார்த்துருந்தோம்ல. 46 வகையுமே ஒரு மாதிரி எல்லா வகைகளுமே நிறையவே இருக்கா, இல்ல எதுவும் அழியும் தருவாயில இருக்கா? இதெல்லாம் நம்மளால பெருசா காப்பாற்ற முடியாது. இப்போ நம்ம ஒரு வேளை உப்பு தண்ணி தொட்டியில வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஸ்பீடு இருக்காது. அப்ப ஏன் நம்மளால வளர்க்க முடியாதா? அது ஏன் அதுக்கு ஆபத்தாக போகுது? ஏன்னா இது உப்பு தண்ணியில வாழ்றது. இதை தூக்கி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நல்ல தண்ணியிலலாம் போட்டோம்னா அழிஞ்சிரும். ப்ளஸ் அதனுடைய வாழ்க்கை முறையை வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு நம்ம அதிகமாக உணவு கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் சேலஞ்சே. நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 3000 கணக்கான உயிர்களை இது சாப்பிடும் ஒரு நாளைக்கு. அவ்வளோ புழு இது கொடுக்கணும் ஒரு கடல் குதிரைக்கு. இப்போ கடல் குதிரை எந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு ப்ரோ? காலம் இப்போ 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே மீன்கள் தோன்ற ஆரம்பிச்சிட்டாலும் 1.3 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய ஃபாசில்ஸ் தான் இதனுடையது, கடல் குதிரைகளினுடையது கிடைச்சிருக்கு. இப்போ டைனோசர் இருந்த காலத்துக்கும் இந்த கடல் குதிரை இருந்த காலத்துக்கும் ஒரே மாதிரி தான் வருதா, இல்ல டைனோசரை விட இது முந்தியதா, இல்ல